வெல்கம் டு டாஃப் ஐஏஎஸ் அகாடமி. நம்ம இன்னைய கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்பர் சிஸ்டம் டாபிக் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். லாஸ்ட் கிளாஸில் என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா யூனிட் டிஜிட் பற்றி நம்ம ஒரு 10லேருந்து 12 சம் வரைக்கும் நம்ம சால்வ் பண்ணியிருந்தோம். ப்ரீவியஸ் இயரில் எப்படி கேட்டிருக்காங்கிறத நம்ம மாடல் வைஸ் சால்வ் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி இன்னைக்கு கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரிமைண்டர் தியரம், இந்த டாபிக் மீதி தேற்றம்னு சொல்லுவாங்க. இந்த டாப்பிக்கில் எஸ்எஸ்சியில் ப்ரீவியஸ் இயரில் எப்படிலாம் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கிறத நம்ம ஆர்டர் வைஸ் சால்வ் பண்ண போகிறோம். சரியா, ஃபர்ஸ்ட் பார்ப்போம். சரியா, உங்களுக்கு ஏற்கனவே தியரத்தை பற்றி அவ்வளோ தேற்றம் எல்லாத்தையும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் சம்முக்குள்ளே போகணும்னு வைங்களேன். சரியா, சம்மு குழம்பிடும். அப்போ என்ன பண்ணலாம், ஒவ்வொரு சம்மையும் அது ரிலேட்டடாக பார்ப்போம். கட்டாயமாக இது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சரியா, ஃபர்ஸ்ட் மீதி தேற்றத்தில் மீதி என்னங்கிறத பார்ப்போம். சரியா, வேற ஒன்றுமே இல்லை, சிம்பிளான சம்மா பார்த்தோம் அப்படின்னா 23 5ஆல் டிவைட் பண்ணி எழுதணும். சரியா, இப்போ 23 5ஆல் டிவைட் பண்ணி எழுதுவோமா, நார்மலாக பண்ணுவோம். சரியா, சம்முக்குள்ளே போகவே வேண்டாம். பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா நல்லா கவனிச்சுக்கோங்க. 23 5ஆல் டிவைட் பண்ணுவோம். 23 5ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 4 5s 20. அப்போ பேலன்ஸ் என்ன கிடைக்கும், 3 கிடைக்குமா. 4 5s 20, ரிமைண்டர் 3. அப்போ இங்கே மீதி என்ன கிடைக்குதோ அதை தான் இதோட ஆன்சர். சரியா, இங்கே ரிமைண்டர் என்ன கிடைக்குதோ அதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். கோஷன்ட்ல வரக்கூடிய வேல்யூ எழுதிடக்கூடாது. ரிமைண்டர் மீதி என்ன கிடைக்குதோ அதை தான் எழுதணும். சரியா, நம்ம லாஸ்ட் சம்ல என்ன பார்த்துருந்தோம், சம் எதையுமே சால்வ் பண்ண வேண்டாம். சம் சால்வ் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய லாஸ்ட் டிஜிட் என்னங்கிறத கண்டுபிடிச்சா போதுன்னு பார்த்தோமா. அதே மாதிரி இங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னா இங்க உங்களுக்கு ரிமைண்டர் மீதி என்ன கிடைக்குதோ அதை எழுதினா மட்டும் போதும். சரியா, அதுதான் இந்த சம். இதுதான் எஸ்எஸ்சியில் 10th குவாலிஃபிகேஷன் லெவலில் ஒரு சம் இந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. ஃபைண்ட் த ரிமைண்டர் ஆஃப் சொல்லி இந்த ஆப்ரேஷன் கொடுத்துருந்தாங்க. சரியா, அப்போ இதுக்கு என்ன ஆன்சர் வரும் கமெண்ட் பண்ணுங்க. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன வரும், அப்போ 17 2ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கும், 8 2s 16. ரிமைண்டர் என்ன கிடைக்கும், 1 கிடைக்குமா. அப்போ இந்த கொஸ்டினுக்கு ரிமைண்டர் என்னன்னா அப்படின்னா 1. சரியா, நெக்ஸ்ட் 86 into 23 divided by 11. ஓகேவா, 86 into 23 divided by 11. அப்போ 86 in 23 மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணி 11ஆல் டிவைட் பண்ணணுமா நினைச்சா அவ்வளோ தூரம் பண்ணவே வேண்டாம். சரியா, அவ்வளோ தூரம் நீங்க கஷ்டப்படவே வேண்டாம். சிம்பிளா பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. சரியா, சரியா, r power a into b ஈக்குவல் டு எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னா r power a யோட ரிமைண்டரையும் r power b யோட ரிமைண்டரையும் மல்டிப்ளை பண்ணி கிடைக்கக்கூடிய வேல்யூக்கு ஈக்குவலா இருக்கும். சரியா, r power r into a star b is equal to r of a into r of b. ஓகேவா, வேற ஒண்ணுமே இல்லை, ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணி கிடைக்கக்கூடிய வேல்யூவோட ரிமைண்டர் எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னா அந்த ரெண்டு நம்பரையும் தனித்தனியா சால்வ் பண்ணி கிடைக்கக்கூடிய ரிமைண்டரை மல்டிப்ளைவோ டிவைடோ பண்ண கிடைக்கக்கூடிய ரிமைண்டருக்கு ஈக்குவலா இருக்கும். சரியா, சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா வேற ஒண்ணுமே இல்லை, நீங்க 83ஐயும் 86ஐயும் 23ஐயும் மல்டிப்ளை பண்ணி 11ஆல டிவைட் பண்ணி எழுதணும்னு அவசியம் இல்லை. இதை நீங்க எப்படி எழுதிக்கலாம், 86 டிவைடட் பை 11 சரியா இன்ட்டு 23 டிவைடட் பை 11. 86 நம்ம 11ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா மீதி என்ன கிடைக்கும், 7 11 77. அப்போ பேலன்ஸ் என்ன கிடைக்கும், ரிமைண்டர் 9 கிடைக்குமா. 7 into 11 77. அப்போ மீதி எவ்வளவு கிடைக்கும், இங்க 86 11ஆல டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் உங்களுக்கு 9 கிடைக்கும். அதே மாதிரி 11 23ஆல டிவைட் பண்ணி எழுதும்போது ரிமைண்டர் என்ன கிடைக்கும், 1 கிடைக்கும். அப்போ 9ஐயும் 1ஐயும் மல்டிப்ளை பண்ணி எழுதுவீங்கன்னா ரிமைண்டர் என்ன கிடைக்கும்னா 9 கிடைக்கும், மீதி 9 கிடைக்கும். அப்போ ஆன்சர் என்னன்னா இந்த ரெண்டு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணி எழுதும்போது கிடைக்கக்கூடிய ரிமைண்டர், இது பார்க்கறது எல்லாமே மீதியை தான் பார்த்துட்டு இருக்கோம். அப்போ ரெண்டு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணி அதை நம்ம 11ஆல டிவைட் பண்ணும்போது என்ன கிடைக்கும் அப்படின்னா ரிமைண்டர் மீதி 9 தான் கிடைக்கும். சரியா, அவ்வளவு தூரம் கஷ்டப்பட வேண்டாம். டைரக்டா 86 11ஆல டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் என்ன கிடைக்கும், 9 கிடைக்கும். சரியா, நல்லா செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 86 11 7 7 11 77. அப்போ மீதி எவ்வளோனா 9. அதே தான் இங்கேயும் 23 இருக்கா, 23ஐ 11ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா 2 11s 22. ரிமைண்டர் என்ன 1. அப்போ 9ஐயும் 1ஐயும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு 9 தான் கிடைக்கும். நடுவில் உங்களுக்கு மல்டிப்ளை சிம்பிள் இருந்தால் மல்டிப்ளை பண்ணி எழுதணும். இதே இது பிளஸ் சிம்பிள் இருந்துச்சு அப்படின்னா 9ஐயும் 1ஐயும் நீங்கள் ஆட் பண்ணி எழுதணும். ஆட் பண்ணி எழுதினீங்கன்னா உங்களுக்கு 10 கிடைக்கும். அவ்வளவுதான், சிம்பிளான இது. ஓகேவா, சரியா, இதுக்கு நீங்க ட்ரை பண்ணலாமா. இதுக்கு ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க, 123 into 124 into 125.
அப்போ 123/9 இதுக்கு ரிமைண்டர் என்னன்னு பார்க்கணும். அப்போ 124 9ஆல் டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் என்ன, அப்போ 125 9ஆல் டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் என்ன. நம்ம ரிமைண்டருக்காக தான் தனித்தனியாக எழுதியிருக்கோமே ஒழிய இதை டிவைட் பண்ணி எழுதணுங்கிற அவசியமே இல்லை. அப்போ 123 9ஆல் டிவைட் பண்ணி எழுதணும்னா பேலன்ஸ் என்ன கிடைக்கும்? சரியா, 11 90, 11 11 99, 108, அதுக்கப்புறம் 117. அப்போ இங்கே பேலன்ஸ் என்ன கிடைக்குது? ரிமைண்டர் 6 கிடைக்குதா? இங்கே ரிமைண்டர் என்ன கிடைக்குது? 6 கிடைக்குது. இது 124. அப்போ கட்டாயமாக ஒரு ரிமைண்டர் எக்ஸ்ட்ரா இருக்கும். அப்போ இங்கே 7, இங்கே +8. சரியா, இங்கே 6, இது 7 8. அப்போ எல்லாத்தையுமே நம்ம மல்டிப்ளை பண்ணி எழுதலாமா? அப்போ 129 9ஆல் டிவைட் பண்ணி எழுதும்போது ரிமைண்டர் 6 கிடைக்குது. 124 9ஆல் டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் 7 கிடைக்குது. 125 9ஆல் டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் 8 கிடைக்குது. அப்போ 6 7 மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா 42. அப்போ இதில் லாஸ்ட் டிஜிட் என்ன? 2. அப்போ 2 8 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 16 கிடைக்குமா? அப்போ லாஸ்ட் டிஜிட் என்ன? சாரி சரியா, வேற ஒன்றுமே இல்லை. 6 7 மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா 42. 42 8 மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 6 4 8 32 3 36 கிடைக்கும். அப்போ 336 9ஆல் டிவைட் பண்ணி எழுதுங்க. அப்போ 336 9ஆல் டிவைட் பண்ணி எழுதணும் அப்படின்னா இங்கே 9, 3 9s 27, பேலன்ஸ் இங்கே 6 66, 6 9s 7 9s 63, 7 63. அப்போ இங்கே என்ன கிடைக்கும்னா 7. அப்போ இங்கே 63, இங்கே மீதி என்ன கிடைக்கும்னா மீதி 3 கிடைக்குது. அப்போ இந்த 3 நம்பரையும் நம்ம மல்டிப்ளை பண்ணி 9ஆல் டிவைட் பண்ணி எழுதினோம்னா ரிமைண்டர் என்ன கிடைக்கும்னா 3ன்னு கிடைக்கும். சரியா, அப்போ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னன்னா இந்த 3 நம்பரையும் மல்டிப்ளை பண்ணி நம்ம 9ஆல் டிவைட் பண்ணி எழுதினோம்னா ரிமைண்டர் 3ன்னு கிடைக்கும். சரியா, இப்போ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா 7/5 டிவைடட் பை 4. சரியா, 7/5 டிவைடட் பை 4 இதுக்கு ரிமைண்டர் என்ன கிடைக்கும் அப்படின்னா வேற ஒண்ணுமே பண்ண வேண்டாம். இந்த 7/5 செப்பரேட் பண்ணி எழுதுங்க. 7 × 7 × 7 × 7 × 7. ஓகேவா, இதை நம்ம 4ஆல் டிவைட் பண்ணி எழுதுனா போதும். சரியா, 7 4ஆல் டிவைட் பண்ணி எழுதணும்னா மீதி என்ன கிடைக்கும்? 3ன்னு கிடைக்கும். அப்போ எல்லா நம்பருக்குமே மீதி என்னன்னு கிடைக்கும் அப்படின்னா 3ன்னு தான் கிடைக்கும். அப்போ 3/5 வேல்யூ 243. சரியா, அப்போ 243 4ஆல் டிவைட் பண்ணி எழுதணும்னா உங்களுக்கு மீதி என்ன கிடைக்கும்? 60 × 4 240 கிடைக்கும். ரிமைண்டர் 3. அப்போ இந்த சம்மோட ரிமைண்டர் எவ்வளோ அப்படின்னா 3 தான் ஆன்சர். அப்போ இந்த கொஸ்டினுக்கு ரிமைண்டர் மீதி என்ன கிடைக்கும் அப்படின்னா 3 தான் கிடைக்கும். ஓகேவா, சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா which of the following number will completely divided by 7/81 + 7/82 + 7/83. சரியா, இந்த 3 நம்பரையும் ஆட் பண்ணி எழுதணும்னா கீழே இருக்கக்கூடிய எந்த நம்பர் இந்த 3 நம்பரையும் ஆட் பண்ணி எழுதி வரக்கூடிய வேல்யூவை ஈக்குவலா டிவைட் பண்ணுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா, என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க? 7/81 + 7/82 + 7/83. சரியா, இப்போ இந்த 3 நம்பர்ல இருந்தும் ஒரு நம்பரை காமனா வெளியே எடுக்கலாமா? எந்த நம்பரை காமனா வெளியே எடுக்கலாம் அப்படின்னா 7/80 காமனா வெளியே எடுக்கலாம். அப்போ 7/80 காமனா வெளியே எடுத்தோம்னா இங்க 7, இங்க என்ன இருக்குன்னா எக்ஸ்ட்ரா 7², இங்க 7³ ஓகேவா. இதுக்கப்புறம் இதை சிம்பிளிஃபை பண்ணி எழுதணும் அப்படின்னா இங்கே 7/80, இங்கே 7 7, 7² வேல்யூ 49, இங்கே 343. ஓகேவா, இங்கே 7 343 ஆட் பண்ணோம்னா 350, 350 + 49 399. அப்போ 7/80 × 399. அப்போ கொடுத்துருக்கிற 4 ஆப்ஷனில் 399 வருதான்னு பாருங்க, அதுதான் ஆன்சர். எங்கே வருதா? ஆப்ஷன் ஏ. அப்போ இதுதான் ஆன்சர். ஓகேவா, ஃபைனல் ஆன்சர் என்ன அப்படின்னா கொடுத்துருக்க 3 நம்பரையும் நம்ம ஆட் பண்ணி எழுதினோம்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் எதில் கிடைக்கும் அப்படின்னா 399 கிடைக்கும். சரியா, 3 நம்பரையும் ஆட் பண்ணி எழுதினோம்னா வர்ற வேல்யூ எந்த நம்பர் ஈக்குவலாக டிவைட் பண்ணும் அப்படின்னா 399 தான் ஈக்குவலாக டிவைட் பண்ணும். சரியா, சேம் அதே கொஸ்டின். சரியா, இந்த 3 நம்பரையும் மல்டிப்ளை பண்ணி 34ஆல் டிவைட் பண்ணி எழுதணும்னா உங்களுக்கு ரிமைண்டர் என்ன கிடைக்கும்? இதுதான் கொஸ்டின். சரியா, 3 நம்பரையும் நம்ம மல்டிப்ளை பண்ணி 34ஆல் டிவைட் பண்ணி எழுதணும்னா உங்களுக்கு வர்ற ரிமைண்டர் என்ன கிடைக்கும்? இதுதான் கொஸ்டின். அப்போ சேம், அப்போ 75 × 73 × 76. அப்போ 34ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா சரியா 34ஆல் டிவைட் பண்ணி எழுதணும்னா 134, இது 234 68. அப்போ 68ங்கும் போது இங்கே 68 பேஸாக வச்சோம் அப்படின்னா இங்கே 7 ரிமைண்டர் கிடைக்கும், இங்கே 5 ரிமைண்டராக கிடைக்கும், இங்கே எது ரிமைண்டராக கிடைக்கும் அப்படின்னா 7னா இங்கே 8 ரிமைண்டராக கிடைக்கும்.
அப்புறம் இருக்கிற எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 40 40 into 7 280. அப்போ 280-ஐ 34ஆல் டிவைட் பண்ணி எழுதணும். சரியா? 280-ஐ நம்ம 34ஆல் டிவைட் பண்ணி எழுதணும் அப்படின்னா சரியா 280 divided by 34. இப்போ என்ன பண்ணலாம்? 8ஆல் மல்டிப்ளை பண்ணலாமா? 8ஆல் மல்டிப்ளை பண்ணுமா? 8 4s are 32, பேலன்ஸ் 3, 3 8 24 plus 3 27. அப்போ பேலன்ஸ் என்ன கிடைக்குது? 18 கிடைக்குதா? அப்போ ஃபைனலாக இந்த 3 நம்பரையும் நம்ம மல்டிப்ளை பண்ணி எழுதணும் அப்படின்னா ஃபைனல் ரிமைண்டர் என்னன்னு கிடைக்கும் அப்படின்னா சாரி சரியா? ஃபைனலாக இங்கே என்ன கிடைக்கும்னா இங்கே ஒரு 0 எக்ஸ்ட்ரா வரும். 0 எக்ஸ்ட்ரா வரும்போது இங்கே ஒரு 80 கிடைக்கும். அப்போது 234 68, 68னா உங்களுக்கு ரிமைண்டர் என்ன கிடைக்கும் அப்படின்னா இங்கே 12ன்னு கிடைக்கும். ஃபைனலாக உங்களுக்கு ரிமைண்டர் என்ன கிடைக்கும் அப்படின்னா ரிமைண்டர் 12 தான் ஆன்சர். சரியா? உங்களுக்கு ரிமைண்டர் என்னன்னா 12 தான் ஆன்சர். ஓகேவா? சரியா? நெக்ஸ்ட் क्वेश्चन என்ன சொல்லிருக்காங்க அப்படினா if the positive integer n is divided by 7 the remainder is 3, which of the following number yields remainder 0 when it is divided by 7? சரியா? இப்போ n-ங்கற நம்பரை நான் 7ஆல டிவைட் பண்ணேன் அப்படினா மீதி 3 கிடைக்குது. அப்ப n கூட எந்த நம்பரை ஆட் பண்ணாம்னா எனக்கு ரிமைண்டர் 0 ன்னு கிடைக்கணும். சரியா? அப்ப n கூட எந்த நம்பரை ஆட் பண்ணா அப்படினா எனக்கு ரிமைண்டர் 0 கிடைக்கணும். இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா n-ங்கற நம்பரை 7ஆல டிவைட் பண்ணும்போது மீதி 3 கிடைக்குதா? n-ங்கற நம்பரை 7ஆல டிவைட் பண்ணும்போது மீதி 3 கிடைக்குது. அப்போ 3 நம்பர் எக்ஸ்ட்ரா இருக்குன்னு அர்த்தம். ஒரு நம்பர் 7ஆல டிவைட் பண்ணும்போது மீதி 3 கிடைக்குது அப்படினா ரிமைண்டர் 3 கிடைக்குதுன்னா அந்த நம்பர் 7ஆல டிவைட் பண்ற நம்பரை விட 3 நம்பர் எக்ஸ்ட்ரா இருக்குன்னு அர்த்தம். அப்போ என்ன பண்ணலாம்? வெறும் 7ஆம் நம்பர் கூட 3 ஆட் பண்ணி எழுதிடுவோமா? 7 கூட 3 ஆட் பண்ணி எழுதணும்னா என்ன கிடைக்கும்? 10ன்னு கிடைக்கும். சரியா? 7 கூட 3 ஆட் பண்ணி எழுதணும்னா சின்ன நம்பரா பார்ப்போம் 10. அப்ப 10 கூட எந்த நம்பர் ஆட் பண்ணா அந்த நம்பர் 7ஆல கம்ப்ளீட்டா டிவைட் ஆகும்? அப்போ 10 கூட எந்த நம்பர் ஆட் பண்ணோம் அப்படின்னா அந்த நம்பர் 7ஆல கம்ப்ளீட்டா டிவைட் ஆகும்னா 10 + 4 14. அப்ப இந்த 14-ஐ நம்ம 7ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா ரிமைண்டர் 0. 2 7s are 14. அப்ப ஆன்சர் ரிமைண்டர் 0ன்னு கிடைக்கும். ஃபைனலா ஆன்சர் என்னன்னா 10 + 4 சாரி n + 4 தான் ஆன்சர். ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ஓகேவா? சரியா? when two numbers are separately divided by 44 the remainders are 11 and 38 respectively if the sum of two numbers is divided by 44. சரியா? வேற ஒண்ணுமே இல்ல. ரெண்டு நம்பரை 44ஆல டிவைட் பண்ணும்போது ஒரு நம்பருக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 11 கிடைக்குது. இன்னொரு நம்பருக்கு என்ன அப்படி கிடைக்குது அப்படின்னா 38 கிடைக்குது. அப்ப அந்த ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணி எழுதணும் அப்படின்னா அந்த ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணி 44ஆல டிவைட் பண்ணி எழுதும்போது ஆன்சர் என்னன்னு கிடைக்கும். சரியா? அப்ப அந்த நம்பருக்கு ஆன்சர் என்னன்னு கிடைக்கணும். அப்ப ஃபர்ஸ்ட் நம்பரை பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்பர் 44ஓட மடங்கா இருக்கு. அப்ப 44 × x 44 மடங்கா இருக்கு பிளஸ் 11 அதிகமா இருக்கு. அதே மாதிரி ரெண்டாம் நம்பரை பார்த்தோம் அப்படின்னா சேம் 44 விட 44 மடங்கா இருக்கு பிளஸ் எப்படி இருக்கு அப்படின்னா 38 நம்பர் அதிகமா இருக்கு. ஓகேவா? இப்போ என்ன பண்ணலாம்? ரெண்டு நம்பரையும் அப்படிதானே எழுதியிருக்கோம். ரெண்டு நம்பரும் இப்படிதான் இருக்கு. சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா உள்ள சம்திங் ஏதோ ஒரு நம்பர் இருக்கு. அந்த நம்பரை நான் 44ஆல டிவைட் பண்ணி எழுதுனேன் அப்படின்னா சம்திங் ஏதோ ஒரு மடங்கு வரும். மீதி என்ன கிடைக்கும்னா 11ன்னு கிடைக்கும். அப்போ x-ஐயும் 44-ஐயும் மல்டிப்ளை பண்ணிட்டு ரிமைண்டரை ஆட் பண்ணி எழுதணும்னா நமக்கு உள்ள இருக்கக்கூடிய வேல்யூ கிடைக்குமா? அதே தான். இங்க அதை தான் கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? sum of these two numbers சரியா will divided by 44. sum of these two numbers அப்படின்னா இந்த ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணி எழுதுங்க. இந்த ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணி எழுதணும்னா ஃபைனலா 886 பிளஸ் இங்க 49 கிடைக்கும். அப்போ 49-ஐ நம்ம 44ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு ரிமைண்டர் என்ன கிடைக்கும்னா 5ன்னு கிடைக்கும். 49-ஐ நீங்க 44ஆல டிவைட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிமைண்டர் என்ன கிடைக்கும் அப்படின்னா 5ன்னு கிடைக்கும். சரியா? இப்போ ஃபைனலா உங்களுக்கு இங்க ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா 5ன்னு வரும். சரியா? சேம் நம்ம லாஸ்டா போன சம்ல பார்த்ததுதான். இதுல எல்லாத்தையுமே காமனா வெளிய எடுத்தோம் அப்படின்னா 4/61 காமனா எழுதினா 0 சாரி 4/0ஓட வேல்யூ 1 4 ஸ்கொயர். அப்போ 4 ஸ்கொயரோட வேல்யூ 16 16 4 20 21 21. அப்ப 21 இருக்கிற எந்த நம்பரால டிவைட் ஆகும்? எல்லாமே பிரைம் நம்பர்ஸ். 21 3ஆல டிவைட் ஆகுமா? அப்ப ஆப்ஷன் என்னன்னா ஏ அர்த்தம். ஓகேவா? இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு நம்பரை 3ஆல டிவைட் பண்ணும்போது மீதி 1ன்னு கிடைக்குது. ஈக்குவல் டு 1 கிடையாது.
ரிமைண்டர் 1ன்னு கிடைக்குதுன்னு அர்த்தம். சரியா? ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஸ்டின். அதே மாதிரி அந்த நம்பரை 1ஆல டிவைட் பண்ணோம், 1ஆல ஆட் பண்ணும்போது 5ஆல டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் 0 கிடைக்குது. அப்போ அந்த நம்பர் என்ன? கொடுத்துருக்கிற 4 ஆப்ஷன்ல அந்த நம்பர் என்ன? சரியா? வேற ஒண்ணுமே இல்லை. ஒரு கேங்கிற ஒரு நம்பரை நான் 3ஆல டிவைட் பண்றேன், அதோட ரிமைண்டர் 1ன்னு கிடைக்குது. ஈக்குவல் டு 1 கிடைக்குது. மீனிங் என்ன அப்படின்னா ரிமைண்டரோட வேல்யூ 1ன்னு கிடைக்குது. கே பிளஸ் 1 நான் 5ஆல டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் 0 கிடைக்குது. அப்போ கேயோட வேல்யூ என்னவா இருக்கும்? நீங்க க்ளூ எதை எடுக்கணுமோ இந்த நம்பரை க்ளூவா எடுக்கணும். சரியா? ஒரு நம்பர் கூட 1 ஆட் பண்ணும்போது 5ஆல அது கம்ப்ளீட்டா டிவைட் ஆகுது. அப்போ என்னவா இருக்கும்? ஒரு நம்பர் 5ஆல டிவைட் ஆகும்போது கம்ப்ளீட்டா ரிமைண்டர் இல்லாம டிவைட் ஆகுது. அப்ப கட்டாயமா அந்த நம்பர் எதுல முடிஞ்சிருக்கணும்? 1 5ல முடிஞ்சிருக்கணும், 1 0ல முடிஞ்சிருக்கணும். அந்த நம்பருக்கு ப்ரீவியஸ் நம்பர் என்னவா இருக்கணும்? 1 4ஆம் நம்பரா இருக்கணும், இல்ல 9ஆம் நம்பரா இருக்கணும். கொடுத்திருக்கிற 4 ஆப்ஷன்ல பாருங்க, 4ல இந்த ஒரு நம்பர் மட்டும் தான் முடிஞ்சிருக்கு. 64 + 1 65. அப்ப 65 5ஆல டிவைட் பண்ணோம்னா 13 5 65, மீதி 0 வருதா? அப்ப ஃபைனல் ஆன்சர் இதுதான். ஓகேவா? சரியா? லாஸ்ட் சம். சரியா? லாஸ்ட் சம். Sir, when integer n is divided by 7, the remainder is 3. What is the remainder of 5n is divided by 7? சரியா? வேற ஒண்ணுமே இல்லை. என்னங்கிற ஒரு நம்பரை நான் 7ஆல டிவைட் பண்ணேன் அப்படின்னா மீதி 3 கிடைக்குது. அதே நம்பரை நான் 5n 5ஆல பெருக்கினேன் அப்படின்னா 7ஆல டிவைட் பண்ணும்போது மீதி என்ன கிடைக்கும்? சரியா? இப்போ என்னங்கிற ஒரு நம்பரை நான் 7ஆல டிவைட் பண்றேன். சரியா? என்ன 7ஆல டிவைட் பண்ணும்போது எனக்கு மீதி 3ன்னு கிடைக்குது. ஓகேவா? அப்போ ஒரு நம்பர் என்னன்னு தெரியல, அந்த நம்பரை நான் 7ஆல டிவைட் பண்ணும்போது எனக்கு மீதி 3ன்னு கிடைக்குது. அதே இது இந்த எண்ணை 5ஆல மல்டிப்ளை பண்றேன். 5ஆல மல்டிப்ளை பண்ணி 7ஆல டிவைட் பண்ணி எழுதுனேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும்? அப்போ ஒரு நம்பரை நான் 7ஆல டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் 3ன்னு கிடைக்கும்னா அந்த நம்பர் சின்ன நம்பரா என்னவா இருக்கலாம்? 10ன்னு எடுத்துக்கிடுவோமா? 10ஐ 7ஆல டிவைட் பண்ணி எழுதும்போது ரிமைண்டர் 3. அதே 10ஐ நான் 5ஆல மல்டிப்ளை பண்ணேன்னா என்ன கிடைக்கும்? 15 கிடைக்குமா? அப்போ 50ஐ 7ஆல மல்டிப்ளை பண்ண டிவைட் பண்ணி எழுதணும்னா 7 7s 49. அப்போ ரிமைண்டர் என்ன கிடைக்குது? 1ன்னு கிடைக்குதா? அப்போ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னன்னா 1 தான் ஆன்சர். ஓகேவா? இவ்வளவுதான். இது எல்லாமே ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஸ்டின். இது என்னங்கிறத நீங்க மாடல் வைஸ் நம்ம ஈஸியான சம்ல இருந்து கொஞ்சம் கஷ்டமான சம் வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். ஓகேவா? இதே சம்மை நீங்க வீட்டில் ஒரு தடவை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. அது போக உங்களோட டெக்ஸ்ட் புக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை ஒரு தடவை க்ரோ த்ரூ பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணுவோம். ஓகே, தேங்க்யூ.